லட்சக்கணக்கான ஆடியோ பாட்காஸ்ட்டை வாத்த ஆப்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் மற்றும் அதர் லாங்குவேஜஸ்லயும் உங்களோட பாட்காஸ்ட்டை வாத்த ஆப்ல பப்ளிஷ் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாத்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஹாய் கைஸ், EIA 2020 பற்றின சீரியஸ்னஸ் வந்து ஆனஸ்டாக எனக்கும் ஒரு 2-3 டேஸ் முன்னாடி வரைக்கும் புரியல. I honestly thought that it would be one of the many issues that's happening in our country. But yes, it is one of the many issues. ஆனால் அது ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூங்கிறது வந்து நிறையா பேரோட வீடியோஸ் அண்ட் நிறையா விஷயங்கள் படித்ததுக்கு அப்புறம் தான் ஐ வாஸ் ஏபிள் டு ஃபிகர் அவுட். ஸோ அதனால தான் இந்த வீடியோ, பிகாஸ் ஐ ரியலி ஃபெல்ட் லைக் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அட்ரஸ் திஸ் இஷ்யூ அண்ட் இதை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோ. ஸோ EIA அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் என்வாயன்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ப்ராஜெக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அதை ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணிவிட்டு அதை அசஸ் பண்ணுவாங்க. ஸோ என்வாயன்மெண்டல் லாஸ்க்கு வந்து அது வந்து கம்ப்ளை பண்ணுதா, நம்ம என்வாயன்மெண்டல் லாஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்களோட பொட்டென்ஷியல் இருக்கா, அவங்களோட ப்ராஸ்பெக்டிவ்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி இருக்காங்கிற மாதிரி ஒரு அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணால் இது வந்து சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கிளியரன்ஸ் கொடுக்கலாமா, இல்லை இந்த ப்ராஜெக்ட் வந்து கேரி ஃபார்வர்டானா நம்ம என்வாயன்மெண்ட்டுக்கு வந்து பெரிய டிஸ்ட்ரக்ஷன் நடக்கும், ஸோ அதனால் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து வேண்டாம் அப்படின்னு டினை பண்ணிடலாமாங்கிற ஒரு டெசிஷன் வந்து அந்த அசஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் எடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து EIA, என்வாயன்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். ஸோ 2020, அதாவது இந்த வருஷம் வந்து அந்த EIA ரூல்ஸில் வந்து சில அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த சேஞ்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து லூப் ஹோல்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. அதாவது அவங்க இப்போ ரீசெண்டாக ஒரு டிராஃப்ட் விட்டுருக்காங்க, அதோட ஃபைனல் நோட்டிஃபிகேஷன் இன்னும் விடலை, அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் இருக்குது. ஸோ அந்த டிராஃப்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிற அந்த ரூல்ஸ், அந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ நிறைய லூப் ஹோல்ஸ் நம்ம வந்து அதில் கண்டுபிடிக்க முடியுது. எஸ்பெஷலி ஒரு ஒன் லைனில் சொல்ல போனோம்னா, இந்த நியூ EIA, இந்த என்வாயன்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் வந்து இட் இஸ் மோர் ஆர் லெஸ் ப்ரோ இண்டஸ்ட்ரி அண்ட் ஆன்டை பீப்புள். அதாவது மக்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இண்டஸ்ட்ரீஸ்க்கு, அதாவது இண்டஸ்ட்ரி ஓனர்ஸ்க்கு வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அதில் இருக்கிற லூப் ஹோல்ஸ் என்னென்னங்கிறது நான் வந்து ஒன் பை ஒன் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லூப் ஹோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் கன்சல்டேஷன் ஹஸ் ஆல்மோஸ்ட் புஷ் டவுன் டு 0. அதாவது ஒரு ப்ராஜெக்ட் செட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹைவே கட்டுறாங்க ஒரு ஊரில், இல்லை வந்து ஒரு கோல் மைனோ இல்லை ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்காக வந்து ஒரு ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து கட்டிட்டு இருக்காங்க, பில்டிங்ஸ்லாம். ஸோ அதுக்கு இருக்கிற அந்த சுற்று வட்டாரத்தில் அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற மக்கள் வந்து கண்டிப்பாக எஃபெக்ட் ஆவாங்க. ஏன்னா வந்து பிளான்ஸ் கட் பண்ணணும், நிறைய வீடுகளை வந்து டிஸ்லோகேட் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறப்போ வந்து அந்த கன்சர்ன் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதாவது அந்த இண்டஸ்ட்ரியை சுற்றி இருக்கிற மக்கள் வந்து அதை பற்றி எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நாளைக்கு ஒரு இண்டஸ்ட்ரி வந்து என்வாயன்மெண்டல் லாஸ்க்கு கம்ப்ளை ஆகாமல் அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் அதில் வந்து எக்ஸாம்பிள் இப்போ போபால் கேஸ் ட்ராஜடி மாதிரி ஏதோ ஒரு ட்ராஜடி நடந்துன்னு வச்சுக்கோங்களேன், காட் ஃபார்பிட், அப்பவும் வந்து மக்கள் வந்து ஆல்மோஸ்ட் கேட்க முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து கொண்டு போயிடுவாங்க நம்மளை இந்த நியூ ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ பப்ளிக் கன்சல்டேஷன் ரிகார்டிங் எனி ப்ராஜெக்ட் வில் ஆல்மோஸ்ட் பி நெக்லெக்டட். ஏன்னா ஆல்ரெடி நம்ம நாட்டில் வந்து நம்ம வந்து எதுக்குமே அகெயின்ஸ்டாக வந்து கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து நம்மளை இந்த மாதிரி வந்து புஷ் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு மெட்டிகுலஸாக கிளியர் கட்டாக பிளான் பண்ணி நம்ம வாயில் வந்து ஜிப் போட்டு நம்மளை வந்து சைலண்ட் ஆக்குறதுக்கான ஒரு பிளான் மாதிரி தான் வந்து எனக்கு தெரியுது. செகண்ட் லூப் ஹோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் எந்த இண்டஸ்ட்ரியுமே வந்து இயர்லி ட்வைஸ் கம்ப்ளைன்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணும். அதாவது நாங்கள் வந்து என்வாயன்மெண்டல் லாஸ் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி தான் எங்கள் கம்பெனி நடத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப் ரிப்போர்ட் வந்து வருஷத்துக்கு 2 வாட்டி சப்மிட் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் அக்கார்டிங் டு த நியூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இயர்லி ஒன்ஸ் சப்மிட் பண்ணால் போதும். இது வந்து கிளியராக வந்து ஒரு ப்ரோ இண்டஸ்ட்ரி விஷயம் தான், அதாவது இண்டஸ்ட்ரீஸ்க்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்க வந்து இல்லீகலாக எது வேணாலும் பண்ணலாம், எது வேணாலும் அவங்க வந்து நாஸ்தி பண்ணிட்டு வந்து இயர்லி ஒன்ஸ் அவங்க வந்து சம்டைம்ஸ் மேனிபுலேட்டட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணால் கூட வந்து அது வந்து கரெக்டாக கவனிப்பாங்களாங்கிற ஒரு டவுட் தான். ஸோ கண்டிப்பாக இதுவும் வந்து நம்ம வந்து மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது அந்த இயர்லி சப்மிட் பண்ணுற அந்த ரிப்போர்ட் வந்து 2 வாட்டி இருந்தது முன்னாடி, இப்போ வந்து அது வந்து ஒன்ஸ் சப்மிட் பண்ணால் போதுங்கிற மாதிரி வந்து ஈஸி ஆக்கிட்டாங்க ப்ராசஸை. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லூப் ஹோல் EIA 2020 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் அலவுஸ் போஸ்ட் ஃபேக்டோ கிளியரன்ஸ். அதாவது ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு கம்பெனி வந்து என்வாயன்மெண்டல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அந்த லாஸ்க்கு வந்து கம்ப்ளை பண்ணாமல் எந்த கிளியரன்ஸுமே வாங்காமல் தன்னோட ஆப்ரேஷன் வந்து இத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இனிமேல் வந்து தாராளமாக அதை கண்டினியூ பண்ணலாம். கவர்மெண்ட் வந்து அவங்களை கேள்வி கேட்காது, எதுவுமே ஆகாது. ஸோ இது வந்து ஒரு பட்ட பகலில் பண்ணுற ஒரு கொள்ளை, ஒரு பகல் கொள்ளை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம கண்ட்ரியில் வந்து நிறைய இந்த மாதிரி வந்து இல்லீகல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் வந்து இருக்கு. நிறைய வந்து என்வாயன்மெண்ட்டை வந்து ஒரு டிசாஸ்ட்ரஸ் இம்பாக்ட் கொடுத்துட்டு வந்து அவங்க வந்து ஆப்ரேஷன்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து லீகலாகவே அவங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா, அப்போ நீங்கள் யோசிங்க இன்னும் எத்தனை இல்லீகல் கம்பெனிஸ் இந்த மாதிரி ஆரம்பிப்பாங்க. இல்லீகல்னா நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது வந்து என்வாயன்மெண்டல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் இஷ்டத்துக்கு எதை வேணாலும் டிஸ்ட்ராய் பண்ணலாம், எதை வேணாலும் வந்து நாஸ்தி பண்ணலாம், எங்கே வேணாலும் கம்பெனி செட்டப் பண்ணலான்னு வந்து ஆளாளுக்கு கிளம்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கதை
ஸோ இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி ஹைகோர்ட் ஹேட் ரீசென்ட்லி செட் தட் ஆகஸ்ட் 11, 2020 வரைக்கும் வந்து டைம் கொடுக்குறோம். அது வரைக்கும் இந்த டிராஃப்ட் பற்றின எந்த அப்ஜெக்ஷனாக இருந்தாலும் இந்த கீழே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிற மெயில் ஐடியில் வந்து நம்ம காமன் பப்ளிக் வந்து அனுப்பலாம். அது வரைக்கும் வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் எவ்வளோ அதிகமாக அவங்களுக்கு மெயில்ஸ் போகுதோ அவ்வளோ நல்லது. பிகாஸ் ஒரு மாஸ் பார்ட்டிசிபேஷன், ஒரு மாஸ் அப்ஜெக்ஷன் நம்ம காட்டினா வந்து கண்டிப்பாக we can hope that ஏதாவது ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ நமக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்போ நம்ம தான் வாய்ஸ் அவுட் பண்ணணும். கண்டிப்பாக மறக்காமல் இந்த இமெயில் ஐடியை உங்கள் ஸ்டோரியில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை வந்து உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த இமெயில் ஐடி அனுப்பிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வந்து சொல்லுங்கள், இந்த மாதிரி வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிற மாதிரி வந்து மெயில் அனுப்புங்கிற மாதிரி. ஸோ EIA 2020 வந்து ஒரு லைட்டாக எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரொம்ப பெரிய இம்பேக்ட் வந்து இது வந்து கிரியேட் பண்ணும். நிறையா உயிரிழப்பு கூட நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் மெயில் அனுப்பிடுங்க. அண்ட் நம்மளோட சேஃப்டி நம்ம கையில் தான் இருக்குது. தேங்க்யூ.